ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது விவோ T3X 5G. இந்த மாடல் வந்து முன்னாடி லான்ச் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்கிட்ட மொபைல் இருக்கிறதுனால ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறேன். ஸ்பெக்ஸுமே நல்லா இருந்துச்சு, பார்ப்போம். பிசிக்கலாக அதோட ரிவ்யூ பார்த்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வரும், மைக் ஒன்று வரும், நெக்ஸ்ட்டு டைப் சி சார்ஜர் போட்டு வரும், இன்னொன்று வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்படியே டாப்பில் பார்த்தோம்னா எதுவுமே கொடுக்கல, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இந்த இயர் ஸ்பீக்கர் இருக்குல்ல, இது வந்து நமக்கு செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். ஸோ இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட் டைமில் 2 நானோ சிம் போட முடியும், அப்படி இல்லைன்னா ஒரு சிம்மு ஒரு SD கார்டு போட முடியும். ரைட் சைடில் பார்த்தோம்னா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் தான், லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 0 to 100% வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் ஃபுல்லாகிடுங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அரை மணி நேரத்தில் 50% இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்னாப்டிராகன் 6th Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 5,60,000 மேலே வருது. டிஸ்பிளே வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு LCD டிஸ்பிளே. சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.72 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க, 17 சென்டிமீட்டரில் வருது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான், இது வந்து LED கிடையாது, LCD தான். நமக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். இதில் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 200 கிராம் வருது. ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் 4 128, 6 128, 8 128 கொடுத்துருக்காங்க 3 வேரியண்ட்டில். இதில் வந்து கேமரா வந்தோம் அப்படின்னா 8 128 இருக்குல்ல, அந்த வேரியண்ட்டில் மட்டும் தான் நமக்கு வந்து 4K சப்போர்ட் வரும், 4K 30 fps. மற்ற 2 வேரியண்ட்டில் வந்து 1080p 30 fps தான் எடுத்துக்க முடியும் வீடியோ, முன்னாடியும் பின்னாடியும். கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், ஒன்று 50, இன்னொன்று வந்து 2 MP கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 GB RAM வேரியண்ட்டில் மட்டும் தான் நம்மளால் 4K எடுத்துக்க முடியும், பார்த்துக்கோங்க. OS பொறுத்த வரைக்கும் Android 15 வருது. ஃபன்டச் 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து 14 தான் லான்ச் பண்ணாங்களே மொபைலை. ஃபன்டச் 14 தான் ரன் பண்ணாங்க முன்னாடியுமே. ஸோ இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க, Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க, USB 2.0 கொடுத்துருக்காங்க, OTG சப்போர்ட்டுமே இருக்குது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 428 வந்து 12,500 இருக்கும், 628 13,999க்கும், 828 15,700 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் 428 வாங்கினப்ப இது வந்து 14,000 வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.